அவங்க வந்து அடியாரில் வேலை செய்கிறாங்க. கரெக்டாக அவங்க 5 மணி 4:30 மணிக்கு ஏஞ்சி 5 மணிக்கு போவாங்க ஜோன் ஆஃபீஸுக்கு. ஜோன் ஆஃபீஸுக்கு போகும்போதுக்கு முன்னாடி என்னாச்சு, ஒரு 10 அடி தான் இருக்கும் அந்த சந்தில். அதுக்கிட்ட அங்கே போன உடனே என்ன ஆச்சு, கரண்ட் அடி சாக்கு வச்சு ஊன்ட்டாங்க. ஊந்த உடனே ஆச்சு, ஒரு அண்ணன் வந்து காப்பாற்ற போனார். அந்த அண்ணன் காப்பாற்ற போனதுக்கு அவங்களுக்கும் ஒரு சாக்கு வச்சுது. அதனால் அவர் விட்டுட்டார். அதனால் வந்து ஒருத்தர் பார்த்துட்டு 100க்கு அடிச்சிக்கிறாங்க ஃபோனை. 100க்கு அடிச்ச உடனே தான் எனக்கு தெரியும் அவனுக்கு ஃபோனு. அங்கே ஆம்புலன்ஸ்னு எல்லாமே போலீஸ்காரெலாம் இருந்தாங்க. கேட்டதுக்கு இதான் சொன்னாங்க, உன் பொண்டாட்டி கரண்ட்டு சாக்கு வச்சிச்சுப்பா, ஸ்பாட் அவுட்டுப்பா, இதான் சொன்னாங்க. வீட்டில் போகும்போதே அதான் சொல்லிட்டு போனாங்க, இதுமாரி அவரை வெளியே வர வேணான்னு சொல்லு, மழை வருது, பைக் எடுத்துன்னு போக வேணான்னு சொல்லு அத்தை, அவர் வந்துட போகிறாரு, நான் இப்படி போகிறேன் அப்படி சொன்னார். வீட்டில் இருக்க சொல்லு, வெளியே சுற்றின்னு போகிறாரு, மழை வருது, இதான் சொல்லிட்டு எங்கள் அம்மாக்கிட்ட சொல்லிட்டு போனான். அதுக்கப்புறம் என்ன சொல்லிட்டு போனான்னா எனக்கு தெரியாது. இதான் நந்த சம்பவம். போயிட்டு வரேன் கீரை குழம்பு வச்சு 3 மணிக்கு வந்து நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாலாம். இதான் சொன்னான். என்கிட்ட எதுவுமே சொல்ல வேறு. அதனால் சரி, அவங்க தான் இந்தமாரி தூய்மை பணியாளர்ல ட்ரீட்மெண்ட்டு அவங்க தான் பண்ணுறாங்க. எனக்கு யாருமே இல்லை, அவங்களே போயிட்டாங்க. என் குழந்தைங்க அனாதையாக விட்டு எல்லாமே நீங்கள் தான் பார்க்கணும். உடம்பு 5 வருஷமாக இருக்குது. இந்த கவர்மெண்ட்டு செய்யும், அவங்க தான் வேலை செஞ்சு என்னை காப்பாற்றுறாங்க. என் பேர் ரவி.